புகட்டி மாணவர்களின் திறமைக்கு சிறகடிக்க வானத்தை அளக்க கற்றுத்தந்த நம் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் மரியாதைக்குரிய சா வேலுமணி அம்மா அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கப்படுகின்றது. அனைவரின் தலைவர்களுடன் அடுத்த நிகழ்வாக உடற்கல்வி ஆசிரியை உமா அவர்களுக்கு மாநில அளவில் சாதனை பாராட்டு கேடயம் பாருங்க. உடற்கல்வி ஆசிரியர் மரியாதைக்குரிய கனகராஜ் சார் அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. கனகராஜ் சார், மாணவர்கள் தரவழி எழுப்பி தங்கள் உற்சாகத்தை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியர் கனகராஜ் சார் அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கப்படுகிறது. ஆங்கிலத்துறையின் முதல்வர் ஆசிரியை பரமேஸ்வரி அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கப்படுகிறது. பரமேஸ்வரி ஆசிரியர் அவர்கள் நடைபெற வரவும். அடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியை மரியாதைக்குரிய கற்பகம் அம்மா அவர்களுக்கு மாநில அளவில் தடகளம் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டமைக்கான பாராட்டு கேடயம். மாணவர்கள் நன்றாக கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக கணினி அறிவியல் ஆசிரியை மரியாதைக்குரிய தீபா ஆசிரியர் அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நம் பள்ளியின் இசையாசிரியை உடற்கல்வி ஆசிரியை கா ராமாத்தாள் அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாநில அளவில் சாதனை உள்ள கழகம் மற்றும் குழு போட்டியில் சாதனை உள்ள உடற்கல்வி ஆசிரியை ராமாத்தாள் அவர்களுக்கு பாராட்டு கேடயம். அடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியை சங்கீதா அவர்களுக்கு மாநில அளவில் சாதனைக்காக பாராட்டு கேடயம் வழங்கப்படுகிறது. நம் பள்ளி மாணவிகள் மாநில அளவில் சதுரங்க போட்டிகளில் வருடம் பங்கு பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள். இதற்கு ஊக்குவித்த உடற்கல்வித்துறையின் உடற்கல்வி ஆசிரியர் சின்னத்துறை சார் அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அடுத்ததாக கலை மற்றும் கைவினை ஆசிரியை மரியாதைக்குரிய குறிஞ்சி மலர் ஆசிரியர் அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக ஓலை ஆசிரியை பிரசன்னகுமாரி அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இசையாசிரியை ரொசாரி டோரா அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. சிற்பக்கலை ஆசிரியை மரியாதைக்குரிய தமிழ்ச்செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நம் பள்ளியின் நூலக ஆசிரியர் வாசிப்பின் நேசன் அறிவின் காவலன் நம் மரியாதைக்குரிய ரமேஷ் கண்ணன் சார் அவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. மாணவர்கள் நல்ல ஒரு தரவழி எழுப்பி ஆசிரியர் குழுமங்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அடுத்தபடியாக வில்லியம் வேஸ்டர் வேரணம் நம்முடைய பள்ளியின் குருவிலை ஆங்கில ஆட்சியாளருமான திரு பிரேம் ஆனந்த் அவர்களுக்கு 100% தேர்ச்சி பெற்றதற்கு கேடயம் வழங்கப்படுகிறது. வீடியோ எடுத்துட்டு
சிறந்த செயல்பாடு தந்த நம் உடற்கல்வி ஆசிரியர் நான் நவநீதன் சார் அவர்களுக்கு பாராட்டு கடிதம் வழங்கப்படுகிறது. நம் பள்ளியில் சாரவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு அவர் சார்பாக கலைச்செல்வி அம்மா அவர்கள் பாராட்டு கடிதத்தை பெற்றுக் கொள்வார்கள். பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு பாராட்டு கடிதம் வழங்கப்படுகின்றது. பழனி காவல்துறையின் சார்பாக வருகை புரிந்துள்ள சிங்கப்பெற்ற அதிரடிப்படை பணியாளர்கள் அனைத்தையும் பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். நெருக்கக்கூடிய மாவட்ட கல்வியாளர் அம்மா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஒரு சிறந்த நமது வெற்றிக்கான இலக்கை அடைய அதற்கான பாதையை முதலில் தெரிந்து கொள்ள செய்வது, அடுத்து அந்த பாதையை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்துவது, அடுத்து அந்த பாதையின் வழியே சென்று பயணித்து அந்த வெற்றி இலக்கை அடைவதுதான். இதுதான் ஆங்கில பேராசார் கல்பாஸ் ஸ்பென்சர் சொல்றார், who leader is one who knows the way, goes the way and goes the way என்கிறார். அந்த வகையில நம்முடைய பள்ளியில் பல்வேறு சாதனைகளை புரிவதற்கு தங்கள் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் தன்னுடைய ஆளுமை மிக்க தலைமையால் பல்வேறு சாதனைகளை புரிந்து இன்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை இன்று ஆசிரியர் சார்பாக சிறப்பு செய்து கௌரவிக்கப்படுகிறது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தலைமை ஆசிரியர் வாழ்க்கை ஒரு சிறி கவிதை. அந்த வெயில் உட்கார்ந்து கொஞ்சம் நல்லா உட்கார நம்முடைய தலைமை ஆசிரியர் பாராட்டு ஆசிரியர் சார்பாக ஒரு சிறிய கவிதை மலர். அறிவென்ற மொழியை நாளும் ஏற்றி வைக்கும், அறிவென்ற மொழியை நாளும் ஏற்றி வைக்கும் அன்பின் தலைவியே எங்கள் தலைமையே, அன்பின் தலைவியே எங்கள் தலைமையே. ஒழுங்குடன் மாணவர்களை நாளும் வழிநடத்தி, ஒழுங்குடன் மாணவர்களை நாளும் வழிநடத்தி ஒற்றுமை விதையை ஆழ விதைத்திருப்பவரே, ஒற்றுமை விதையை ஆழ விதைத்திருப்பவரே. சோதனைகளை சாதனையாக மாற்றி, சோதனைகளை சாதனையாக மாற்றி சீர்மிகு நல் வழிகாட்டாய் நிற்பவரே, சீர்மிகு நல் வழிகாட்டியாய் நிற்பவரே. நெறியுடன் பள்ளியை வழிநடத்தி, நெறியுடன் பள்ளியை வழிநடத்தி நிலையான வெற்றியை தந்தவரே, நிலையான வெற்றியை தந்தவரே. உயர்ந்த இலக்கை அடைந்தது, உயர்ந்த இலக்கை அடைந்தது இமயமாய் உயர்ந்த வழிகாட்டியே, இமயமாய் உயர்ந்த வழிகாட்டியே. கண்ணியமிகு உங்கள் சீரிய தலைமையினால், கண்ணியமிகு உங்கள் சீரிய தலைமையினால் கல்விக்கூடம் கோயில் ஆனதம்மா, கல்விக்கூடம் கோயில் ஆனதம்மா. வெல்லும் செயல் என்றும் வளர, வெல்லும் செயல் என்றும் வளர வெற்றிகள் பற்பல தொடரட்டும், வெற்றிகள் பற்பல தொடரட்டும்.
பெற்ற வெற்றியின் நற்பெயர் நிலைத்திட பெற்ற வெற்றியின் நற்பெயர் நிலைத்திட பெற்றோரின் வாழ்த்துக்களும் தொடரட்டும். பெற்றோரின் வாழ்த்துக்களும் தொடரட்டும். திசையறியா மாணாக்கருக்கு நல்வழி காட்டும். திசையறியா மாணாக்கருக்கு நல்வழி காட்டும். திருக்கோயிலே நம் பள்ளி. திருக்கோயிலே நம் பள்ளி. கருவூலமாய் நின்று வழிநடத்தும். கருவூலமாய் நின்று வழிநடத்தும். கலைமகள் தந்த கலையரசி கண்ணகியே. கலைமகள் தந்த கலையரசி கண்ணகியே. அன்பான அறிவுரைக்கு பஞ்சமில்லை. அன்பான அறிவுரைக்கு பஞ்சமில்லை. கண்டிப்பான நெறிமுறைக்கும் குறைவில்லை. கண்டிப்பான நெறிமுறைக்கும் குறைவில்லை. சோம்பலுக்கோ இங்கு வேலை இல்லை. சோம்பலுக்கோ இங்கு வேலை இல்லை. தங்களின் தொலைநோக்கு பார்வையும் விடாமுயற்சியால் தங்களின் தொலைநோக்கு பார்வையும் விடாமுயற்சியால் பள்ளியின் பெயரை மாநிலமாகிய செய்தவரே. பள்ளியின் பெயரை மாநிலமாகிய செய்தவரே. கடைகள் பல தாண்டி தேர்ச்சி விதத்தில் புதிய சிகரம் தொட்டவரே. தேர்ச்சி விதத்தில் புதிய சிகரம் தொட்டவரே. தலைமை பண்பாளராம் எங்கள் தலைமையே. தலைமை பண்பாளராம் எங்கள் தலைமையே. உங்களின் கரங்கள் மக்கள் பணி செய்ய. உங்களின் கரங்கள் மக்கள் பணி செய்ய பல வெற்றிகள் தங்களை நாடி வரட்டும். பல வெற்றிகள் தங்களை நாடி வரட்டும். வரலாற்று சாதனை படைத்த எம் தலைமைக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல கட்சிக்குமா உட்காருக்குமா. எல்லாருக்கும் குட் மார்னிங் பாப்பா. எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்களே யாரு? எங்களை எதுக்காக போட்டிருக்காங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, எங்களை எதுக்காக போட்டிருக்காங்க? பெண்களோட பாதுகாப்பு, உங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பு இதை போட்டிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்க தைரியமா எங்கிட்ட சொல்லலாம். நீங்க உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யோசிக்கவே தேவையில்ல. 181 10 நம்பர் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க வருவோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும்தான் எங்களோட வேலையே. நீங்க எந்த முடியுமே கிடையாது. ஓகேவா? யாரும் எதுக்கும் பிரேக் பண்றது ரெடியா இருக்கணும். பயப்படக்கூடாது. உங்களோட பைக் வந்து படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். பேரண்ட்ஸ் எதுக்கு அவங்க அனுப்புறாங்க? படிக்கதான் அனுப்புறாங்க. எல்லாரும் வந்து பக்கத்துல இருக்கப்ப ஏதாவது சொல்லுவாங்க, அங்க பாரு இங்க பாருங்க. அந்த மாதிரி அண்ணாண்டதுக்குலாம் நீங்க விளங்கிடக்கூடாது. புரியுதா? நீங்க பேசாம ஆப்போசிட்ல இருந்து எதுவுமே எனக்கு அப்ரோச் ஆகாது. அதனால நீங்க வந்து எந்த இடத்துலயுமே சிங்கப்பெண் மாதிரியே இருக்கணும். ஓகேவா? எங்க மாதிரி எதுவுமே சிங்கப்பெண்ணா வரணும். அதான் எங்களோட ஆசை. தேவையில்லாம யாரும் எந்த விஷயத்தையும் தலையிடாதீங்க. ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். அவ்வளவுதான் நம்மளோட மைண்ட் இருக்கணும். படிக்கணும். நீங்க படிக்கிறத மட்டும் இருந்தாலே உங்களுக்கு தேவையான எல்லாமே தானா தேடி வரும். இங்க வந்து உங்களுக்கு சேஃபான ஒரு ஸ்கூல் இல்லையா? நீங்க எங்கேருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு சேஃப் இருக்காங்கன்னா உங்களுக்கும் தெரியாது, உங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. நீங்க பஸ்லயே போவீங்க. அந்த இடத்துல நிறைய மிஸ்யூஸ் ஆகலாம். அந்த மாதிரி இடத்துல யோசிக்கவே கூடாது. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அவங்கள நீங்க பேச திட்டி விட்டுறணும். பேசிட்டு நீங்க எங்ககிட்ட கதை சொல்லலாம். அது இல்லாம யாரும் தேவையில்லாம உங்ககிட்ட தலையிடாதீங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ், நீங்க எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பிள்ளைங்க இல்லையா? தேவையில்லாம எந்த விஷயத்தையும் தலையிடாதீங்க. தலையிட்டு உங்களோட வாழ்க்கையே போயிடும். ஒரு டைம்ல லைஃப் படிக்கிறது கூட தேவையில்லைன்னா அதுக்கு அட்டம் பண்ணி சொல்ல போயிடலாம். ஆனா வாழ்க்கையை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்பி வாழ்க்கையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுக்கவே முடியாது. கஷ்டம்லாம் கிடையாது, எடுக்கவே முடியாது. லைஃப் போனதான். அதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க.